ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ண ராகி ப்ரௌனி ரெசிபி வீடியோ தான் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். அண்ட் கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். சாக்லேட் கிடையாது, டார்க் காம்பவுண்டு. நான் வேன்லியர் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் வேன்லியர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு என்ன பிராண்ட் ஷாப்பில் கிடைக்குதோ நீங்கள் அந்த பிராண்ட் டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா 185 கிராம் எடுத்திருக்கேன். அண்ட் பட்டர் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்துக்கணும். 75 கிராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி ஃப்ளாரு. நீங்கள் எந்த பிராண்ட் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பர்சனலாக கிருஷ்ணா பிராண்டு ராகி ஃப்ளார் ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக அது பேக்காகவே கிடைக்கும். மித்த பிராண்ட் நிறைய யூஸ் பண்ணிவிட்டேன். இதில் வர அவுட்புட் அதில் வரல. ஸோ ராகி ஃப்ளார் 60 கிராம் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் 45 கிராம், நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்களே அந்த சக்கரை 45 கிராம் எடுத்துக்கணும். அண்ட் பவுடர் ஒயிட் சுகர் 40 கிராமு. சுகரை நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க 40 கிராமு. நெக்ஸ்ட்டு 2 முட்டை. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 1/2 kg மெஷர்மெண்ட்ஸுங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஓடிஜிலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மெல்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. நீங்கள் வேணால் டபுள் பாயிலிங்கில் கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த சாக்லேட்டோட மிக்ஸ் பண்ணால் போதும். அண்ட் ப்ரௌன் சுகர் நீங்கள் பவுடர் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. ஒயிட் சுகர் மட்டும் பவுடர் பண்ணால் போதும். நான் எப்பயுமே பவுடர் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன். அப்பப்போ அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் ஒரு பாக்ஸ் நிறையா பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். அப்பப்போ நான் யூஸ் பண்ணிப்பேங்க. நீங்கள் பவுடர் பண்ண வாட்டி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ரெண்டுமே பவுடர் பண்ணணும் இல்லை, ஒயிட் சுகர் மட்டும் பவுடர் பண்ணால் போதும். ப்ரௌன் சுகர் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண வாட்டி 2 எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் எக் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண வாட்டி நீங்கள் வெனிலா எசன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அந்த மூடியிலே ஒரு 1/4 மூடி அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் பீட்டிங் தான் கரெக்டாக இருக்கும். பீட்டர் யூஸ் பண்ண வேணாம். ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் அது என்ன ஆகுனா நல்லா ஸ்பீடாக பீட் ஆகிறப்ப ப்ரௌனியோட டெக்ஸ்சரே கேக்கி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ப்ரௌனி கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ராகி ஃப்ளாரும் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு மாவோட அதோட மிக்ஸ் பண்ணால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா க்ரிங்கிள் டாப்பும் வராது, ஒரு மாதிரி ரொம்ப பேக் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. நான் எப்பயுமே ப்ரீ ஹீட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா பட்டரும் சாக்லேட்டும் ஓடிஜியில் தான் நான் மெல்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஹீட்டே நல்லாவே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ நான் அதிலே கரெக்டாக இது பண்ணிப்பேன், ப்ரீ ஹீட் பண்ண மாட்டேன். அப்புறம் ஒரு 7 இன்ச்சு டின்னில் இதை நான் ஊற்றிட்டு பேக் பண்ணி எடுத்துருவாங்க. நான் 1/2 kg பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுப்பேன். கரெக்டாக இருக்கும். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி டெம்பரேச்சர். கீழே இருக்க ராட் மட்டும்தான் ஹீட் பண்ணி பேக் பண்ணுவேன் ப்ரௌனி பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு ஓடிஜி செட்டிங்ஸ் மாறும். நான் மார்ஃபி ரிச்சஸ் பிராண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதில் டோஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வச்சு தான் நான் பேக் பண்ணி எடுப்பேன். இந்த மாதிரி 2 டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் வேணுன்னா நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸு, நட்ஸு, அப்புறம் ட்ரிபிள் சாக்லேட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நட்ஸை நல்லா பவுடர் பண்ணி நான் கொஞ்சமாக அப்படியே டாப்பிங்ஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேக் பண்ணி எடுக்கிறப்போ சூப்பராக இருந்துச்சுங்க. அவுட்புட் பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ யம்மியாக இருந்தது. நல்லா ஃபஜ்ஜியாக கிடைக்கும். ராகி ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஜ்ஜினஸ் தாங்க ஹைலைட்டு. நான் அப்படியே வாயில் போட்டோன்னே கரையுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது மெஷர்மெண்ட்ஸில் டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு ட்ரேயில் ஊற்றி மேலே நட்ஸ் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பேக் ஆன வாட்டி 1 hour ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா ப்ரௌனி நல்லா ஆறின வாட்டி தான் நீங்கள் கட் பண்ணணும். சூடாக இருக்கப்பே கட் பண்ணிங்கன்னா பீஸ் போட வராதுங்க.
பண்ணுங்கள். ஸோ நல்லா ஆறின வாட்டி எடுத்து கட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் இது 1/2 kgனால 9 பீஸாக போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அண்ட் நீங்கள் வந்து இது குக்கரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். குக்கர்லேயும் சூப்பராக வருங்க. ஓடிஜி இல்லாதவங்க குக்கரில் ட்ரை பண்ணுங்கள். ஓடிஜி இருக்கவங்க நீங்கள் ஓடிஜிலே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் டார்க் சாக்லேட் ப்ரௌனி வந்து ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியே சொல்லியிருந்தீங்க, சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அவுட்புட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சுங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு கரெக்டாக வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக வருங்க. அண்ட் நம்ம ப்ரௌனி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி வந்து கிளாஸுன்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். மண்டேலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்கேஸ் வேணுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வேறு ஒரு vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.